சென்னை ராஜீவ்காந்தி சாலை குண்டும் குழியுமாக சேதமடைந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். சென்னையில் அண்மையில் பொழிந்த கனமழையால் தரமணி முதல் செம்மஞ்சேரி வரை செல்லக்கூடிய சாலை கடுமையாக சேதமடைந்துள்ளது. சாலை சிதிலமடைந்து காட்சியளிப்பதால் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பைக் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா பிரேக் அடிக்கும் போது ஸ்லிப் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் விழுந்தாங்க. நான் கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணால் நல்லா இருக்கும். வேற ஒன்று நிறைய பள்ளமாக இருக்குது. இந்த மழைக்காண்ட தான் பள்ளமாக இருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் நல்லா தான் இருந்தது. அது கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணால் நல்லா இருக்கும். வேற ஒன்று சாலை மோசமான நிலையில் இருப்பதால் நெரிசல் நேரமான காலை 7:30 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் இரவு 8:30 வரையிலும் வாகனங்கள் ஊர்ந்தபடியே செல்ல வேண்டியுள்ளது. இதனால் எரிபொருள் செலவு அதிகமாவதாக வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர். சிரமப்படுறோம். 2 வீலரில் போகும்போது பள்ளமேடு இருக்குல்ல, அதை போகும்போது கொள்ளும்போது ஸ்லிப் ஆகி கீழே விழுறோம். பின்னாடி வர வண்டி இடிக்கிறான். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால தான் கவுன்சிலர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அதுக்கு சிறந்தமாக பண்ணித்தரேன்னு சொல்லி கவுன்சிலர் சொல்லியிருக்காங்க. பெருங்குடை, துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மோசமான நிலையில் சாலைகள் உள்ளன. இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது சேதமடைந்த சாலைகள் கண்டறியப்பட்டு சீரமைக்கப்படும் என உறுதியளித்தனர்.